ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கிறோம். மலாக்காவில் நம்ம போன எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மலாக்கா ரிவர் வாக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த இடங்கள் நைட்டில் பார்க்கும்போது அதோடய வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் வந்துருக்கோங்க. அதாங்க அந்த மலாக்கா கம்போங் மாட்டன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இங்கே மலேசியாவில் மலாக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஓல்டஸ்ட் வில்லேஜுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ மலாக்காவில் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தாலும், நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்தாலும், இந்த கட்டிடம் வந்துட்டு அந்த பழங்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே முறைப்படியே அந்த கட்டிடம் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம். மற்ற டீட்டெயிலாம் உள்ளே பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டோம் உள்ளே. பாருங்கள், இதுதான் அந்த கம்பங் மார்டன் அப்படிங்கிற வீடு. பாருங்கள், இதில் பாருங்கள் அந்த வீடுகள்லாம் பாருங்கள். இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கிராமம் வந்துட்டு எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1922 1922லேயே வந்துட்டு இந்த கிராமம் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக 1922 எப்படி இருந்துச்சோ இன்னமும் அதே மாதிரி தாங்க இருக்குது. அதாங்க இந்த கிராமத்தோட ஒரு சிறப்பு அம்சம். இங்கே பாருங்கள், வீடுகள்லாம் பாருங்கள். இந்த பக்கம்லாம் பாருங்கள், பெரிய பெரிய மால்லாம் வந்திருந்தாலும், ரெசிடென்ஷியல் வந்திருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள், இன்னமும் அந்த பழமையான கல்ச்சரை ஃபாலோ பண்ணி 1922 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாங்க இந்த கம்பன் மாட்டனோட ஒரு சிறப்பு அம்சமே சொல்லலாம். இந்த வீடெலாம் பாருங்கள், என்ன எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கூரையெல்லாம் மேற்கூரையெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னமும் அந்த பழைய ட்ரெடிஷ்னல்லையே போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் அந்த கம்பங் ஜாவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த ஒரு பழங்காலத்து மக்களுங்க ஆக்சுவலாங்க. ஸோ அவங்க அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்திங்கன்னா அவங்க தங்கின இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டத்தோ ஒத்மான் அப்படிங்கிறவரோட ஹெல்ப் மூலமாக, அந்த காலத்தில் இருந்த அந்த பிரிட்டிஷ் கமிஷனர் ஃபெடரிக் அப்படிங்கிறவரோட ஹெல்ப் மூலமாகவும் இந்த இடத்த அவங்களுக்காக சொந்தப்படுத்தியிருக்காங்க. இப்போவும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தில் எப்படி வாழ்க்கை முறை இருந்ததோ அதே மாதிரி தான் வாழ்கிறாங்க. பாருங்கள், இப்போ இந்த 106ன்னு போட்டிருக்க வீடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமையான ஒரு ஷீட்டு தாங்க போட்டிருக்காங்க. மேலே இன்னும் ஷீட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், பொண்டாக் மெனான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது பாருங்கள். சும்மா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் தான். இதுக்கு ஆப்போசிட்லேயும் இங்கே இருக்கிற வில்லேஜ்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னமும் இங்கே ஆளுங்கள்லாம் வசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. இது ஏதோ ஒரு காட்சி பொருளுக்காக வச்சுக்கப்பட்ட வில்லேஜ் மாதிரி கிடையாது. இங்கே இன்னமும் ஆட்கள் இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடங்கள்லாம் இன்னமும் இப்போ தான் கொஞ்சம் அப்கிரேட் மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ தான் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய ரைட்டில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், லெஃப்ட்டில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லாமே அந்த பழங்காலத்தில் இருந்த அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணிக்காங்களே தவிர எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசாக பண்ணலைங்க. அவங்க கார் வாங்கியிருக்காங்க, எல்லாம் வாங்கியிருந்தாலும் ஆனால் அந்த வீடுகள் அந்த வில்லேஜ் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பங் மார்டன் ஏரியா லிவிங் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏன்னா ஒரு மியூசியம் போனோன்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்த இடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு மியூசியமில் போய் பார்ப்போம். பட் ஆனால் இந்த இடம் உண்மையே ஒரு லிவிங் மியூசியம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த மியூசியத்தில் என்ன பார்க்குறோமோ அதை நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு ஹோம் ஸ்டேலாம் இருக்குதுங்க. ஸோ இங்கே நம்ம விருப்பப்பட்டால் ஹோம் ஸ்டே எடுத்து கூட தங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், எல்லாம் பழமையான இடங்கள் சூப்பராக வச்சுருக்காங்களே. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்குறதே ரொம்ப அரிதுங்க. ஸோ அதனால் மலாக்கா வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், தரையிலேருந்து ஒரு இது மாதிரி கொடுத்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தையே எலிவேட் மேலே ஏற்றி
அதில் தங்கியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஆப்போசிட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கம் வீடுகளை பாருங்கள் இன்னமும் அந்த பழமை மாறாமல் இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கனாலே இங்கே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஏன்னா ஏதோ ரொம்ப ஒரு 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 30-40 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். மேபி உங்களுக்கு ரோடெலாம் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி வீட்டோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப பழமையாக தாங்க இருக்குது. அதனால தான் இதை வந்து கம்பங் மாட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வில்லேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பழமை மாறாமல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எஸ்பெஷலி இந்த வீடியோலாம் பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னால் கெட்டப்பட்ட முறைகள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி முறைகளை இப்போ நீங்கள் நம்ம லாஸ்ட் சீரீஸ்லாம் கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். கம்போடியா இன்னும் சில கண்ட்ரிகளெல்லாம் இந்த மாதிரி முறைகளை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மழை வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே எளிதாக வந்துடும். இப்போ வந்து கட்டுற மாதிரி நம்ம அந்த ட்ரைனேஜஸ்லாம் அப்போலாம் கட்டுறது இல்லைல்ல. இப்போ பாருங்கள் இங்கேயுமே இங்கே ட்ரைனேஜஸ்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா, அதான் அந்த பழைய ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்துடக்கூடாதுக்காகவே வீட்டை வந்து இதுலேருந்து ஒரு 2 மீட்டருக்கு மேலே எடுத்து கட்டிட்டு அதுக்கு மேலே வசிப்பாங்க. இப்போ இதே மாதிரி முறைகள் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் இருக்குது. எஸ்பெஷலி கம்போடியாவில் நான் போகும்போது இந்த மாதிரி கட்டின வீடுகள்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு சில பேர் ஸ்டே பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி விட்டுட்டாங்க. நம்மளே பார்த்தோம் முன்னால் வீடுகள் நிறைய 2-3 வீடுகள் ஹோம் ஸ்டே பார்த்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி டூரிஸ்ட் வருவாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காகவே இந்த இடத்த வந்துட்டு சில வீடுகள் பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேன்னு விட்டுட்டாங்க. அதை ஆல்ரெடி நம்ம நிறைய வீடுகள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இங்கே இந்த வீடுகளை பாருங்கள், எல்லாம் கார்கள் இருக்கே தவிர மற்ற வீடுகளோட அமைப்புகளை பெருசாக மாற்றலாங்க. பாருங்கள், அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வீடு எஸ்பெஷலி இந்த வீடு பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இந்த வீடு ஒரு சேஞ்சுமே இல்லைங்க. அப்படியே அந்த காலத்தில் 1922 இருந்த மாதிரியே கட்டியிருக்காங்க. அப்படியே எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் இப்போ ஹோம் ஸ்டே கொடுத்துருப்பாங்கன்னு தான் தோணுதுங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக பழமையான வீடுங்க. ட்ரெடிஷ்னலான வீடு பார்த்தாலே தெரியுது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட நம்ம ஒரு ஹோம் ஸ்டே பார்க்க முடியுது. அதோட நம்பர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ஸ்டேலாம் கூட தங்கிக்கலாங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ரொம்ப தூரம்லாம் கூட கிடையாதுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சிட்டி ரீச் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே அக்சசபிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஜெய்காம் ஜங்ஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு கஃபே கூட இருக்குது. சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது அவங்களே வச்சுருக்காங்க. பாருங்கள் பாருங்கள், கிளிகள் சத்தத்தை பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்கள் சத்தத்தை கேளுங்க. சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி சத்தங்கள்லாம் இப்போ எங்கெங்கே கேட்க முடியுது. சிட்டி லைஃபுக்குள்ளே போனதுனால ஈவன் வில்லேஜ்லேயே கூட இந்த மாதிரி சத்தங்கள்லாம் இப்போ கேட்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி சத்தத்துக்கு ஏழை வாழும்போது நமக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்டன் வாக் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஹால் மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிரவுண்டு தான் விட்டு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இந்த கம்பம் இந்த கிராமம் இதோட முடியுதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதோட முடியுது. இப்போ இந்த தெருப்பகுதியில் ஸோ இதோட சுற்றிட்டு அப்படி வந்தோன்னா அதோட முடிஞ்சிருங்க. அருமையாக இருக்குங்க. அப்படியே நம்ம எண்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கஃபே மாதிரி இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் அந்த பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள்
கீழேருந்து ஒரு 2-3 மீட்டருக்கு மேலே தூக்கிட்டு அப்படியே கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அப்படியே எண்டுக்கு வந்துட்டோங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த கம்பங் மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பழமையான வில்லேஜ் எப்படி இருந்தால் ஒரு அந்த காலத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது நமக்கு. பாருங்கள், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, மணி காலையில் வந்து ஒரு 10 ஹால் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊரே வெறிச்சோடி இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் பார்க்க முடியலங்க. ரோட்டில் நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்கள் ஊர். ரொம்ப ஒரு சைலண்டாக, எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஊர். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்கிறோங்க. லிட்டில் இந்தியா மலாக்கா அங்கே தான் வந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரீட்டுங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லிட்டில் இந்தியா சிங்கப்பூர் பார்த்துருக்குறோம், லிட்டில் இந்தியா கோலாலம்பூர் பார்த்துருக்குறோம், லிட்டில் இந்தியா பினாங் பார்த்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம், நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த இதே மாதிரி இதில் நம்ம வந்து லிட்டில் இந்தியா வந்துட்டு மலாக்கா பார்க்குறோங்க. பெரிய நாள் தெரிஞ்சு பார்த்திங்களா போர்டு. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் வரோம். வாங்க இங்கே போய்ட்டு மலாக்காவில் உள்ள லிட்டில் இந்தியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டோ ஷாப்புங்க, அதாவது லாட்ரி சீட்டு கடை. இதுவுமே அதே தான். 3 கடை இருக்குது, ஆனால் 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ஒரே கம்பெனி தான் நடத்தும், சிங்கப்பூர் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே ஒரு 2-3 கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:42ங்க. செம்ம வெயில் அடிக்குதுங்க மலாக்காவில். வெயிலெலாம் பஞ்சமே கிடையாது, உச்சி உதறு பாருங்கள். பட் நான் ஆக்சுவலாக நான் இந்த லிட்டில் இந்தியா ஆல்ரெடி பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மலாக்காவில் இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியா வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினிங்காக இருக்க மாதிரி தெரில. வேறு கம்பேர் டு பினாங்கில் உள்ள லிட்டில் இந்தியாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு நம்ம கோலாலம்பூரில் பார்த்த லிட்டில் இந்தியாவாக இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பனிங்காக இருக்கிற மாதிரி தெரில. ஈவன் தோ நைட்லேயுமே பார்த்தேன். அதே மாதிரி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. மற்றபடி பெரிய ஒன்றும் அவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த கோலாலம்பூரில் உள்ள லிட்டில் இந்தியாவாக இருக்கட்டும், பினாங்கில் உள்ள லிட்டில் இந்தியா பார்த்திங்கன்னா இதெல்லாம் அது இந்த அடையாள ஆனந்த பவன், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள சில ஷாப்ஸ்லாம் கூட அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் கேஎல் லிட்டில் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பிரிக் ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லாத கடையே கிடையாதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரவண பவன் இருக்கும், அடையாறு ஆனந்த பவன் இருக்கும், அப்புறம் வந்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, இந்த மாதிரி எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான அந்த கடைகள் எல்லாமே அங்கே இருக்கும். வேறு இங்கே ஒரு கடை கூட அந்த மாதிரி பார்க்க முடியல. இங்கே உள்ள கடை இருக்குது, பட் இங்கே உள்ள லோக்கல் கடைகளை தான் பார்க்க முடியுது. அழகம்மா ஃப்ளவர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்பர் ஷாப் இருக்குங்க. அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் கார்டியன். இது வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே பார்க்கக்கூடிய ஒரு பிராண்ட் தாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஐபிஎஸ் ஹோட்டலுமே இருக்குங்க. ஐபிஎஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தான். ஆக்சுவலாக இது நீங்கள் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த ஹோட்டலில் பார்க்க முடியும். ஐபிஎஸ்ங்கிறது ஐபிஎஸில் இப்போ சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎஸில் பட்ஜெட் வகையான ஹோட்டல்ஸும் இருக்குது, கொஞ்சம் லக்ஸரியான ஹோட்டல்ஸுமே இருக்குது. பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்துட்டு குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்களா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இல்லை. இது ஈவன் தோ இது லிட்டில் இந்தியான்னு சொன்னாலுமே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மலாய் கடைகள் தான், சில கடைகளை பார்க்க முடியுது. 1-2 தமிழ் கடைகள் தான் இருக்குது. வேறு நீங்கள் இப்போது கோலாலம்பூரில் உள்ள பிரிக் ஃபீல்ட்ஸில் உள்ள அந்த லிட்டில் இந்தியா பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாமே எல்லாம் தமிழ் கடை தான். ஜெயின்னு இருக்கும், பாட்டு போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. மேபி அதான் இங்கே தமிழரோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். நம்ம அது ஒன்றும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, ஜஸ்ட் என்னோடய ஒரு அப்சர்வேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டி தாங்க போட்டு சத்தத்தை போட்டு இது கிளப்புவாங்க. அப்பா நைட் ஆச்சுன்னா லைட்டை போட்டுக்கிட்டு கலக்குவாங்க. இங்கே பாருங்கள்,
இந்த ராஜி சில்க் பேலஸ். இது வந்துட்டு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. கேள்வி இருக்குது, பினாங்கிலையுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இது எல்லா ஊர்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மலேசியாவில் முக்கியமான ஊர்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ராஜி சில்க் பேலஸ் பட்டு மாளிகை. அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் சிஇபி கஃபேன்னு ஒரு கடை இருக்குது. நான் அது திறக்கவே இல்லைங்க. ஆனால் 2-3 நாளாக பார்க்குறேன். இந்த கடை திறந்த மாதிரியே இல்லை. இப்போ தாங்க கொஞ்சம் தமிழ் கடைகள்லாம் வருது. ஸ்டார்ட் பண்ணி லிட்டில் இண்டியா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் தமிழ் கடைகள்ங்கிறது இப்போ தான் வருது. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃப்ளவர் ஷாப்பு, டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த தேவி பாலாங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய பிராண்டாக இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு பெரிய கடையை பிடிச்சிருக்காங்க. இல்லை இது 3 கடை, 1 2 3 கடை, 3 கடையும் அவங்க தான் எடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கடை எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் சரவணா. இதில் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்டோங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலையுமே நம்ம சாப்பிட்டுட்டோம். பாஸ் கறி ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் ஒரு கடை இருக்கு பாருங்க, அதுலேயுமே சாப்பிட்டோம். இதுவுமே சுமார் தான், ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. பட் ஜஸ்ட்டு என்னோடய ஒரு ஃபீட்பேக் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது அப்படி பாருங்கள். இங்கே பாருங்கள், சொன்னாலே அந்த தேவி பாலாங்கிறது 4 கடை வரிசையாக 4 கடை இருக்குது. பரவாயில்ல. இந்த பக்கம் பாருங்கள், ராமசாமி செட்டியார். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் நடேசன் செட்டியார். ஸோ அங்கேருந்து செட்டியார்கள் தாங்க ரொம்ப வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணி அந்த காலத்தில் செட்டில் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகே, இதோட இது முடிவடையுது லிட்டில் இண்டியா. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த எபிசோடில் கம்பங் மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பார்த்தோம். அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு தமிழர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய இடமான லிட்டில் இண்டியா பார்த்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Muthu. Bye.